வணக்கம், சிஎன்பி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன சமையல் செய்ய போகிறோம்னா, மட்டன் நல்லி வச்சு ஒரு ஸ்பைசியான கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நல்லி 1/2 கிலோ, இதுக்கு 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம், 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். மசாலா பொருள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்க வரமிளகாய், ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு, பட்டை, கல்பாசி, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, சோம்புத்தூள், ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடலெண்ணெயை 2 ஸ்பூன் கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் அதில் போட்டோம். கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும்போது மஞ்சள்தூள் போட்டுக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்குவோம். அடுத்தது தக்காளி, பொடியை நறுக்குன தக்காளியை போட்டுக்குவோம். இப்போ நாம் போட்ட தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது மிளகாய்த்தூள். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள். மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன். கரம் மசாலா. அடுத்தது மிளகுத்தூள். ஏற்கனவே வேக வச்சுருக்கிற நல்லியில் உள்ள தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விடும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச நல்லியை அதில் போட்டுரும். இதுவும் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லி கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேவையான கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் புளியிறேன். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்குவோம். இந்த நல்லி கிரேவியை டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஆட்டு நல்லி கிரேவியோட சுக்கா ரொட்டியும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். இது பெரும்பாலுமே புரோட்டாவோடு சாப்பிடுவாங்க, சப்பாத்தியோடு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நமக்கு நல்லி கிரேவியோடு கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெந்திருக்கு. இதோடைய உள்ள மசாலா பூரா நல்லா சாந்து அருமையாக இருக்குது. இந்த கிரேவி வேறு லெவலில் இருக்குது. என்ன, இதையும் உங்கள் வீட்டில் பார்த்து செஞ்சு பார்த்து சுவைத்து பார்த்து எங்கள் சிஎன்பி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் இருந்தால் அதையும் அமுக்கி பாருங்கள். எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.